கசிரே பிறை நுதலும் தரிசனமும் விரலமுமே அபிரக வாசனை போல் அணிதுலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனையே தமிழனே உம் சீரிழமை சிரம் இழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Black salute. எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்து நிறைய சுதந்திரம் பறிபோனது, நிறைய உயிர் தியாகங்கள் செய்த நம்ம தலைவர்களை எல்லாம் இந்த நாளில் நம்ம நினச்சி நம்ம அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் அதாவது நம்ம அந்த பேச்சு சுதந்திரம் ஒரு இது இருக்கக்கூடாது, எல்லா விதத்துலேயும் ஒடுக்கப்பட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த சுதந்திரத்தில் இருந்தெல்லாம் நமக்கு கொடுத்து 1947 ஆகஸ்ட் 15 கொடுக்கப்பட்டு நாம் இன்றைக்கி எல்லோரும் சுதந்திர மனிதர்களாக இருக்கோம். நமக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் மற்ற எல்லா விதத்துலேயும் ஒரு சொத்து வரி இது எல்லா லீகல் ஆஸ்பெக்ட்ஸு எல்லா இதுலேயுமே நமக்கு இருக்குது. ஆனால் அளவுக்கு அதிகமாக இன்றைய இளைஞர்கள் மற்றும் மனிதர்கள் தேவையற்ற, அதாவது தானாக செய்வது, அதாவது ஒரு என்ன சொல்கிறதுன்னா அன்கண்ட்ரோல்டு இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு தனி மனித சுதந்திரம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உதாரணத்துக்கு உங்கள் தாய் தந்தையர் மற்றும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க, நீங்கள் உழைக்கக்கூடிய இடத்துல உள்ளவங்க எல்லாரும் உங்களுக்கு நிறைய சுதந்திரங்களை கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்துகிறீங்களாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தாச்சுன்னா அளவுக்கு அதிக சுதந்திரம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே அதிகமாக தர்க்கம் பண்ணுறது, சண்டை பண்ணுறது, மற்றும் வேலை செய்கிற இடத்துல இது பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு தனி மனித சுதந்திரம் இல்லாமல், அதாவது இப்போ எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா, நான் தீய வழியில் செல்வதை, சிகரெட் குடிக்கிறது என்னுடைய சுதந்திரம், தனி மனித சுதந்திரம். நான் தண்ணி அடிக்கிறது, ட்ரக் அப்யூஸ் பண்ணுறது, நான் இது பண்ணுறது, இந்த மாதிரி நேரங்கட்ட இதில் போகிறது. அதாவது ஒழுக்கத்தையும் சுதந்திரத்துக்கும் உள்ள தெளிவான ஒரு பார்வை இன்றைக்கி மனித மக்கள்கிட்ட இல்லை. தனி மனித ஒழுக்கம் என்பதும் சுதந்திரம் என்பதுக்கும் சில வித்தியாசங்கள் எல்லாம் இருக்குது. அது புரியாமல் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னுடைய ரைட்ஸு, என்னுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம இளைஞர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, உலகத்திலேயே அதிக இளைஞர்களை கொண்டு இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான். சீனாவில் கூட முதுமை அதிகம், நம்ம ஜனத்தொகையில் கூட இருந்தாலும் இளைஞர்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாடு. அதனால் அதுதான் இந்தியாவினுடைய பெரிய பலம். இந்திய முன்னேற்றம் காணப்போகிறதே இந்த இளைஞர்களை வைத்து தான். அப்படிப்பட்ட இளைஞர்கள் தனி மனித ஒழுக்கம் என்பதை தெளிவாக சிந்தனை வச்சுக்கணும். அப்போ அந்த தனி மனித ஒழுக்கம் சரியாக இருந்தால் தான் குடும்பம் சரியாக இருக்கும். நாடு குடும்பம் சரியாக இருந்தால் தான் அதனுடைய அவங்க இருக்கக்கூடிய ஊர், அந்த தெரு, அதுக்கப்புறம் அது இன்னும் ப்ராடாக போகும்போது அது ஸ்டேட், அப்புறம் கண்ட்ரி, அந்த மாதிரி வரும். அதனால் நம்ம எல்லாரும் இந்த சுதந்திர தினத்தில் முதல்ல தனி மனித ஒழுக்கம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆரோக்கியமையும் தனி ஆரோக்கியம், நம்ம செல்ஃப் ஹெல்த் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும், எல்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம ஆரோக்கியம், நாம் போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் இருப்பது, நாம் பீடி சிகரெட் இல்லாமல் இருப்பது, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது, டெய்லி அரை மணி நேரம் நம்ம உடலுக்கு ஒரு உடற்பயிற்சி செய்து நம்ம வைத்துக்கொள்வது, இது எல்லாத்தையும் நம்ம வச்சுருந்தோன்னா தான் நாம் ஒரு பெரிய வளர்ந்த இந்தியாவை படைக்க முடியும். அதனால் இதையெல்லாம் இந்த நாளில் நம்ம உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நம்ம சிறப்பாக செயல்பட வேண்டும். மற்றும் நம்ம வேலை செய்கிற இந்த நம்ம இன்ஸ்டிடியூஷனில் அருணா கார்டியாக் இதுலேயும் இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாரும் நல்ல ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து அவங்க ஒரு அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணாமல் நம்ம எல்லாரையும் ஒரு சகோதர சகோதரிகளாகவும் ஒரு குடும்பமாகவும் இயங்கி நாம் எல்லாம் ஒரு பேஷண்ட்ஸ், இங்கே வர்ற பேஷண்ட்ஸ் நோயாளிகள் குணமாகி செல்ல வேண்டும், அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும்.
அந்த நோயாளிகளுடைய இதில் தான் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கிறது. அவர்கள் எவ்வளவு சரியாக குணமாகி அவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக அவர்கள் எவ்வளவு நல்ல ஆரோக்கியமாக வெளியே செல்வதற்கு ஒவ்வொருத்தரும் ஸ்டாஃப் நர்ஸ்லேருந்து பேராமெடிக்கல்லேருந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து டாக்டர்ஸ்லேருந்து கன்சல்டன்ஸில் இருந்து ரிசப்ஷனிஸ்ட் கேஷியர் எவ்ரிபடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாரும் ஒருமித்தமாக இயங்கி இதில் இருந்தோன்னா நம்ம வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை அடைய முடியும். இந்தியாவும் வளர்ச்சியை அடையும் என்று சொல்லியிருக்கோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று 78வது சுதந்திர தின நாளை நாம் கொண்டாடிட்டு இருக்கோம். இப்படி கொண்டாடக்குள்ள நாம் இன்று சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அனைத்து தலைவர்களுக்கும் ஒரு கிரேட் சல்யூட் அப்படின்னு கூட சொல்லலாம். பெரிய சல்யூட் நம்ம கொடுக்கணும். ஏன்னா சுதந்திர இந்தியாங்கிறது வந்து பல வருடங்களுடைய பல ஜென்ரேஷனோட கனவுகளாகும். அந்த கனவுகளை நினைவாக்கிய நாள் கடந்த 78 வருடங்கள் ஆகிவிட்டது. 78 வருடங்கள் கழித்தும் நாம் அந்த சுதந்திரத்தை எப்படி பெற்றோம் அப்படின்னு நாம் ஏன் நினச்சி பார்க்கணுன்னா, ஃப்யூச்சரில் நம்ம அதை எப்படி பாதுகாக்கணுங்கிறதுக்காக. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கினோம். ஆனால் இதை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு வருடமும் நம்ம தலைவர்களை நம்ம நினைவு கூர்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இன்னர்வீல் டிஸ்ட்ரிக்ட் 321 டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம சுதந்திர தினத்தை இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் 321ல் எல்லா கிளப்ஸும் சேர்ந்து 54 கிளப் இருக்குது. 54 கிளப்பும் அங்கங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுறேன். அதே போல் இன்னோவிலிருந்து இன்றைக்கி ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் இன்னோவில் இன்டர்நேஷ்னல் இன்னோவில் பிரசிடெண்ட் வந்து ஃப்ரம் இந்தியா. அதில் நம்ம மிகவும் பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. இந்த சுதந்திர தின நாளில் மக்களுக்கு தேவையான அனைத்து செயல்களும், ஏன்னா இன்னோவில் பண்ணுது அப்படிங்கக்குள்ள வி ஆர் த பார்ட்டிசிபெண்ட் ஆஃப் த யுனைடெட் நேஷன். எங்களோட 4 மெம்பர்ஸ் வந்து யுனைடெட் நேஷன்ஸில் இருப்பாங்க. அவங்களோட இதை எடுத்து தான் நாங்கள் வந்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தோன்னா மென்டல் ஹெல்த்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் செஞ்சு மென்டல் ஹெல்த் பண்ணிகிட்ருக்கோம். ஐஏஎல்லாம் லிட்ரஸி மிஷன் பண்ணிகிட்ருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் செலிப்ரேட்டிங் அவர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் செலிப்ரேட்டிங் அவர் லைஃப் இன் அ பியூட்டிஃபுல் வே. அதே மாதிரி எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் 321ஓட சிபிஆர் ப்ரோக்ராம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். கார்டியோபல்மனரி ரெசிஸ்டேஷன் ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட் 321 ரொம்ப எக்ஸலண்ட் வேல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கிளப்பும் மேக்ஸிமம் ஆஃப் என்ன பண்ண முடியுமோ வித் ட்ரூ ஸ்பிரிட்டோடு பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் நிறைய மக்கள் வந்து பயன்பெற போகிறாங்க. இந்த சிபிஆர் ப்ரோக்ராமை ஒண்டர்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கிறதுல அஸ் அ டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். இது நிறைய மக்களுக்கு பயன்பெறுது. சடன் கொலாப்ஸ் ஆகக்கூடிய மக்களுக்கு சிபிஆர் ப்ரோக்ராம் பண்ணி அவங்கள ரிவைவ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுல அது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை மக்களுக்கு விளைவிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1 lakh டார்கெட் கோல் நாங்கள் செட் பண்ணியிருந்தோம். இது வந்து இன்னும் 1 lakh பீப்புள் ஆல்ரெடி அச்சீவ்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த சுதந்திர தின நாளில் இன்னர்வீல் சார்பாகவும் அஸ் அ ட்ரூ இந்தியன் சார்பாகவும் சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுல மிகவும் பெருமைப்படுகிறேன். ஜெய்ஹிந்த்.